ரீசெண்டா அண்ணனோட வீட்டை சுத்தம் பண்ணிருந்தோம். நார்மலா கூட்டி துடைக்கிறதை விட எங்கெங்க ஒட்டடை டஸ்ட் அதிகமா இருக்குதோ கூட்டி பெருக்கி மாப் போட்டு நல்லா சுத்தம் பண்றதுக்காக என் ஒய்ஃப் ரெடியா வந்துட்டாங்க. எங்கெங்க ஒட்டடை டஸ்ட் அதிகமா இருக்குதோ அதெல்லாம் சுத்தமா கிளீன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். என் ஒய்ஃப் ஹால், கிச்சன், 2 பெட்ரூம்ல இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே கிளியர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒட்டடை எல்லாமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அதை கூட்டி பெருக்கி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மாப் போட்டு ஹால், கிச்சன் எல்லா பெட்ரூமே சுத்தம் பண்ணியாச்சு. வீட்டை முழுக்க மாப் போட்டு கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு வீட்டை போய் நம்ம பார்க்கும்போது சும்மா பளபளப்பா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் பாருங்க எவ்வளவு நீட்டா என் ஒய்ஃப் செஞ்சு முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹாஃப் டே பக்கமா ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் காலையில இருந்து மதிய வரைக்கும் இந்த வீட்டை முழுக்க சுத்தம் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைல்ல எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. மொபைல்ல எடுத்த போட்டோவை எங்ககிட்ட அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை கிளாரிட்டி பண்ணி பிரிண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.